அனிமே ஃபேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம சோல் அண்ட் எபிசோட் 116 தான் பார்க்க போகிறோம். போன எபிசோட் எங்கே முடிஞ்சிருக்கோம்? இவங்க வந்து அந்த ஹெல் ரோட் சேலஞ்ச் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா, அங்கே தான் முடிஞ்சிருக்கோம். இப்போ 2 பேருமே ஹெல் ரோட்குள்ளே தான் இருக்காங்க, மயக்கத்தில் இருக்காங்க. இவங்க கண்மூச்சு பார்க்குறாங்க, அந்த இடத்துல சுற்றியுமே அந்த ஹீனியஸ் ஸ்பிரிட் அப்படிங்கிறது இருக்குது. இவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு இருக்குது. அதில் அந்த பொண்ணு தான் பயங்கரமாக அஃபெக்டாக இருக்கா போல தெரியுது. ஸோ தங்சான் என்ன பண்ணுறான்னா, அந்த பர்பிள் டீமன் ஐ அப்படிங்கிறத யூஸ் பண்ணி பார்க்குறான். பார்க்கும்போது அவனுக்கு ஒரு விஷயம் தெரியுது, இந்த இடத்துல லாவா மாதிரி இருக்குல்ல, இது எல்லாமே நெதர்லாண்ட் அப்படிங்கிறான். இவங்க குடிச்சிட்டு இருக்காங்கல்ல, அதுதான். அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல இருக்க அந்த மேசிவ் அமௌண்ட்டை பார்த்தா, இங்கே இறந்து போகிறாங்கல்ல ஸ்லாட்டர் சிட்டியில், அவங்களுடைய கல்லறையாக இருக்குமோ அப்படிங்கிறான். ஏன்னா இறந்து போனவங்களுடைய மொத்த எனர்ஜி எங்கே வருது? இங்கே தான் வருது. ஸோ இந்த ஒரு இடம் தான் பேசிக்காக சொல்லணும்னா இந்த ஸ்லாட்டர் சிட்டியோட கோர் ஏரியா. அதாவது இந்த ஸ்லாட்டர் சிட்டியோட எனர்ஜி சென்டரே இதுதான். இது மட்டும் அழிஞ்சு போச்சுன்னா ஸ்லாட்டர் சிட்டியே அழிஞ்சு போயிடும். தங்சான் என்ன சொல்கிறான்னா, கண்டிப்பாக இதுக்கு முன்னாடி இங்கே ஒரு அழிவு ஏற்பட்டிருக்கணும் அப்படின்னு சொல்கிறான். இப்போ அழிவு ஏற்பட்டிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக அந்த போப்புக்கு தெரிஞ்சிருக்கும்ல. ஆனால் அவள் எதுவுமே பண்ணாமல் அப்படியே விட்டு வச்சிருக்கா. இந்த ஒரு இடம் இருக்குன்னு தெரியும், ஆனால் எதுவுமே பண்ணல இல்லையா. அதை கேட்கும்போது இவன் என்ன சொல்கிறா, இங்கே பாரு, அதை பற்றி பேசுறதுக்கு முதல்ல எனக்கு ரைட்ஸே கிடையாது, அது என்ன விஷயம்னு கூட எனக்கு தெரியாது. இப்போதைக்கு நம்ம அதெல்லாம் பேச வேண்டிய அவசியம் கிடையாது, நமக்கு முன்னாடி இருக்க பிரச்சனையை மட்டும் பார்க்கலாம் அப்படிங்கிறா. சரின்னு சொல்லிட்டு தங்சான் என்ன சொல்கிறான்னா, நம்ம கீழே போக வேண்டாம், கீழே வந்து நெதர்லாண்ட் இருக்குது, அது பாய்சனஸ். அது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக ஏகப்பட்ட பீஸ்ட் அப்படிங்கிறது இருக்கும், நம்ம மேலே போகலாம், அதான் சேஃப் அப்படின்னு சொல்கிறான். இந்த பொண்ணு என்ன சொல்கிறா, ஏன் உங்ககிட்ட தான் வந்து எல்லா பாய்சனுக்கும் மருந்து இருக்குமே அப்படின்னு சொல்கிறா. அது மட்டும் இல்லாமல் எனக்கு என்னமோ கீழே போனால் சேஃபாக இருக்கும்னு தோணுது அப்படிங்கிறா. தங்சான் என்ன சொல்கிறான்னா, எல்லா பாய்சனுக்கான மருந்து என்கிட்ட கிடையாது, அது மட்டும் இல்லாமல் மேலே போகிறது தான் சேஃபு, நீ வா கயிறை கட்டுன்னு சொல்லிட்டு 2 பேரும் நடந்து போக ஆரம்பிக்கிறாங்க. இப்போது கொஞ்சம் தூரம் போகும்பொழுது இந்த பொண்ணு என்ன சொல்கிறான்னா, ரொம்ப சூடாக இருக்குது, உனக்கு தெரியலையா அப்படிங்கிறா. அதான் தங்சான் சொல்கிறான், இவங்க வந்து ஆக்சுவலாக வந்து ஆரம்பிக்கும் பொழுது 1000 ஃபீட்டில் இருந்தாங்களாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அது அப்படியே இறங்கிட்டே வந்து 900 ஃபீட்டுக்கு வந்திருக்காங்க. ஸோ பாதை அப்படிங்கிறது இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா கடைசியாக அந்த சேலஞ்ச் முடியும் பொழுது பாதை வந்து கம்ப்ளீட்டாக நெதர்லாண்டுக்குள்ளே போயிடும். ஸோ அந்த இடத்த கடக்கிறது தான் நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்க போது, ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்க போகுது அப்படின்னு சொல்கிறான் தங்சான். இப்போ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு 2 டெட் பாடி இருக்குது. இவன் வேகமாக போகிறான், ஓடுற வேகத்தில் இவளை இழுத்துக்கிட்டு ஓடுறான். அங்கே போய் பார்த்தா அவங்களுடைய எலும்பு கூடு மட்டும்தான் இருக்குது. ஆக்சுவலாக அவங்க கைக்கு கீழே என்னமோ எழுதி வச்சுருக்காங்க. என்னடா அப்படின்னு பார்த்தா, நீ வந்து என்னை காயப்படுத்திட்ட அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் எழுதி வச்சிருக்கான். அதாவது இதே மாதிரி 2 பேர் வந்திருப்பாங்க போல தெரியுது, இவங்களுக்குள்ள சண்டை போட்டுட்டு இறந்து போயிட்டாங்க. இதை பற்றி பேசிகிட்டே இருக்கும்போது ஏதோ சத்தம் கேட்குது. தங்சான் பார்க்குறான், என்னமோ சத்தம் கேட்குதே அப்படிங்கிறான். இவளுக்கு ஏதோ சத்தம்லாம் கேட்கல போல தெரியுது. பார்த்தா அந்த இடத்துல ஏகப்பட்ட பேட்ஸ் அப்படிங்கிறது வருதுங்க இவங்களை அட்டாக் பண்ணுறதுக்காக. ஆனால் வந்தது இவங்களை அட்டாக் பண்ணாமல் தூரத்திலே நிற்குது. இப்போ ஒரு பீஸ்ட்னா நார்மலாக என்ன பண்ணோம், வந்த உடனே அட்டாக் பண்ணிடும். ஆனால் இதுக்கு இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது இருக்கான், அதனால் அவ்வளோ சீக்கிரம் இவங்களை அட்டாக் பண்ணல, தூரத்திலே நிற்குது. இவங்களும் என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ணி பார்க்குறாங்க. அது வேகமாக மூவ் ஆகிக்கிட்டே இருக்குது. அதான் அவன் சொல்கிறான், ஓகே அப்போ நம்மளுடைய ஸ்பீடு வந்து அதை விட அதிகமாக இருக்கும்போது தான் நம்மளால் டிஃபீட் பண்ண முடியும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கான். திடீர்னு பார்த்தா இந்த பொண்ணுடைய ஹீனியஸ் ஸ்பிரிட் அதை வந்து இவளால் சுத்தமாக கண்ட்ரோல் பண்ணவே முடியல. இவன் என்ன பண்ணுறா, தங்சானையும் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறா. தங்சான் பார்க்குறான், ரைட் இதெல்லாம் வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு அவனோட ஒரு டொமைன் இருக்குது, அந்த ஒரு டொமைனை ரிலீஸ் பண்ணுறான். டொமைனை ரிலீஸ் பண்ண உடனே இவன் வந்து சரியாயிட்டா. இவளுக்கு பயங்கரமான ஆச்சரியம், என்னடா இவன் டொமைன்லாம் வச்சிருக்கான் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறா. ஏன்னா டொமைன் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பீப்புள் கிட்ட மட்டும் தான் இருக்கும். இவனோட அந்த டொமைன் இருக்கு இல்லையா, அது வந்து அந்த பேட்டோட ஸ்பீடை கம்மி பண்ணுது. ஸோ பேட் உள்ளுக்குள்ள வந்தா ரொம்ப ஸ்லோ ஆகிடும். இவன் பார்க்குறா, இவன் எவ்வளோ சீக்கிரம் தான் வச்சிருக்கான்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கா. இப்போ அந்த பேட் என்ன பண்ணுதுன்னா, வெளியில் போயிடுது டொமைனுக்கு வெளியில். உள்ளுக்குள்ளே இருந்தால் நம்ம ஸ்லோ ஆகிடுறோம் அப்படிங்கிறது அதுக்கு தெரிஞ்சிருக்கு, அதனால வெளியில் போய் நின்றுடுது. ஆக்சுவலாக தங்சானுக்கு வந்து இந்த செகண்ட் அவேக்னிங் அப்படிங்கிறது நடந்துச்சு இல்லையா, அந்த அவேக்னிங் நடந்ததுக்கு அப்புறமா தான் இவனுக்கு இந்த டொமைன் அப்படிங்கிறது கிடைச்சது. இந்த டொமைன் வந்து இவனோட ஸ்பிரிட் பவர் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குமா. அது மட்டும் இல்லாமல் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அது எதிரியோட ஸ்பீடை வந்து கம்மி பண்ணி கொடுக்கும். ஸோ அது கூட சேர்ந்து இவனோட ஹிடன் வெப்பனையும் யூஸ் பண்ணும்போது எதிரியை ஈஸியாகவே வீழ்த்த முடியும். இப்போ அங்கே இருக்க ஒரு சில பேட்ஸ் வந்து வீழ்த்துறாங்க, இருந்தாலுமே எல்லாம் அங்கங்கே பிச்சு போட்ட மாதிரி இருக்குது. இவனா சொல்கிறான், வேகமாக ஓடு, அது நம்மளை துரத்திக்கிட்டே வரும், மொத்தத்தையும் ஒன்று சேர்த்து அட்டாக் பண்ணலாம் அப்படிங்கிறான். ஸோ வேகமாக ஓடும்போது மொத்தமாக வருது, ஒவ்வொன்றா அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. இந்த பொண்ணு பார்க்குறா, அடடா இவன் வந்து பயங்கர ஸ்மார்ட்டாக இருக்கானே, நமக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஆப்போனண்ட்டாக இருப்பான் போல தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறா. இங்கே நம்ம ஸ்லாட்டர் கிங் இருக்கான் இல்லையா, அவனுக்கு இன்ஃபர்மேஷன் வருது. அதாவது 2 பேரும் பயங்கரமாக வந்து கொலாபரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் வருது. அதனால என்ன சொல்கிறான், வெயிட் பண்ணு, பொறுமையாரு, இப்போ தானே ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கிறான். அப்போ ஹெல் ரோடில் இன்னும் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது போல தெரியுது. ஆக்சுவலாக இவங்க ஓடிட்டு இருக்காங்க இல்லையா, அந்த பாதை வந்து பார்த்தீங்கன்னா அப்பப்போ உடஞ்சிக்கிட்டே இருக்குது. ஸோ போன வழியிலேருந்து அவங்களால திரும்ப வர முடியாது, இப்படியே ஓடிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அந்த பேட்ஸ் தோர்த்திக்கிட்டு இருக்குல்ல, அது பத்தலைன்னு சொல்லிட்டு அதோடைய பாஸ் வருதுங்க. அது பார்க்கறதுக்கு பயங்கர பெருசாக இருக்குது, அதுக்கு 3 தலை வேற இருக்குது.
இந்த பொண்ணு என்ன பண்றா, இவகிட்டயுமே ஒரு ஸ்கல் போன் இருக்கு இல்லையா, அதை யூஸ் பண்ணி அட்டாக் பண்றா. இருந்தாலுமே அதுக்கு ஒண்ணுமே ஆகல. அது இவங்கள திருப்பி அடிக்க ஆரம்பிச்சது. இவங்க 2 பேருமே என்ன பண்றாங்க, இவங்களுக்குள்ள நல்லா கோஆர்டினேட் அப்படிங்கிறத பண்ணி அந்த ஒரு பேட்டை எதிர்த்து சண்டை அப்படிங்கிறத போடுறாங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பாதை வந்து உடஞ்சிக்கிட்டே இருக்கு. ஸோ வேகமா ஓடிக்கிட்டே இருக்காங்க. தங்சான் என்ன பண்றான், அவனோட ஹேமர் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி அதோட ஒரு தலையை உடைச்சிடறான். இப்போ இவன் கீழே வர முடியாது, பாதை உடஞ்சிக்கிட்டு இருக்கு. சரி, அந்த ஒரு பேட்டை பிடிச்சிக்கலாம் அப்படின்னு பார்த்தா அதுவும் பறந்து போச்சு. என்னடா பண்றது அப்படின்னு யோசிக்கும் போது அந்த பொண்ணு இருக்கால, அவளது ஃபாக்ஸ் பவர் தானே. ஸோ அந்த டெய்ல் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி அங்கே இருக்க ஒரு தூணை பிடிச்சிக்கிறா. இருந்தாலும் அவளால் தங்சானுடைய வெயிட்டை வந்து ஹேண்டில் பண்ண முடியல. அவளுக்குமே கிரிப் அப்படிங்கிறது கிடைக்கல. நம்ம ஹீரோ வந்து அந்த பேட்டோட தலையை வந்து டிஸ்ட்ராய் பண்ணால அந்த இடத்துல புதுசாக ஒரு தலை வந்துருச்சு. இவனுங்க பார்க்குறானுங்க, என்னடா அது ரீஜென்ரேட் பண்ணுது அப்படின்னு பார்க்குறாங்க. தங்சான் என்ன பண்ணுறான், அவங்ககிட்ட வந்து அந்த கிராஸ் போ இருக்குது, அதை யூஸ் பண்ணி மேலே வந்துடுறான். ஸோ ஒரு வழியாக 2 பேரும் மேலே வந்துட்டாங்க. ஆக்சுவலாக இந்த ஒரு பீஸ்ட் வந்து ரீஜென்ரேட் ஆகும் அப்படிங்கிறது தங்சான் சுத்தமாக கால்குலேட் பண்ணவே இல்லை. என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அந்த குட்டி குட்டி பேட்ஸ் இருக்கும்ல, அதெல்லாம் என்ன பண்ணுதுன்னா அங்கே இருக்க பாதை எல்லாத்தையுமே டிஸ்ட்ராய் பண்ணிக்கிட்டு இருக்கு. இந்த பொண்ணு பயங்கர வேகமாக போகிறாங்க அந்த பேட்ஸ் எல்லாத்தையுமே அடித்து துவம்சம் பண்ணுறதுக்கு. இவன் பார்க்குறான், இவன் வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பிரான்ச்சை சேர்ந்தவ, இவளால் எப்படி இவ்வளோ வேகமாக போக முடியுது அப்படிங்கிறத பார்க்குறான். அதுக்கு காரணம் என்னன்னா, இவ உடம்புல ஒரு அட்டாச்சு சோல் போன் அப்படிங்கிறது இருக்குது. அதை யூஸ் பண்ணி இவ்வளோ வேகமாக போகிறா அவ. ஸோ இவன் என்னென்ன பண்ணுறா அப்படிங்கிறதையும் நம்ம ஹீரோ நோட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கான். இப்போ அந்த ஒரு பெரிய பேட் இருக்கு இல்லையா, அது என்ன பண்ணுதுன்னா மறுபடியும் அட்டாக் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கு. இவங்க பார்க்குறாங்க, நம்ம இப்படியே ஓடிக்கிட்டு இருந்தால் வேலைக்கு ஆகாது, ஏதாவது பிளான் பண்ணணும்னு சொல்லிட்டு இவரோட அந்த டெய்ல் இருக்குல்ல, அதில் கயிறு அப்படிங்கிறத கட்டுறாங்க. இப்போ அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் லென்த் கிடைக்கும் இல்லையா. இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா எதிர்த்து அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. தங்சான் வந்து அவனோட ஹிடன் வெப்பன் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி அதோட கண்ணை அட்டாக் பண்ணுறான். அதோட கண் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் ரீஜென்ரேட் ஆயிடுச்சுங்க. இப்போ அந்த பீஸ்ட் சும்மா இருக்குமா, அது வந்து திரும்ப அட்டாக் பண்ணுது. அந்த டைமில் இந்த பொண்ணு என்ன பண்ணுறான்னா அவனை ஓரமாக இழுத்து போடுறா. மறுபடியும் இவன் என்ன பண்ணுறான், அதோட விங்ஸை வந்து அட்டாக் பண்ணுறான். அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா காயம் ஆறி போகுது. ஆனால் என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு அதோட வாய்க்குள்ளே அட்டாக் பண்ணால் கூட ஒன்றுமே ஆக மாட்டேங்குது. இப்போ இந்த பீஸ்டோட வீக்னஸ் தான் என்னன்னே தெரியலையேன்னு யோசிக்கிறான். இப்போ அவங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா விஸ்டம் ஸ்கல்போன் இருக்குல்ல, அதை யூஸ் பண்ணும்பொழுது தான் இதோட 3 தலை இருக்குல்ல, 3 தலையுமே ஒரே டைமில் அட்டாக் பண்ணாதான் அது சாகும் அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் தெரியுது. உடனே என்ன பண்ணுறான்னா மறுபடியும் ஜம்ப் பண்ணுறான் அட்டாக் பண்ணுறதுக்கு. அவன் ஜம்ப் பண்ணும்போது என்ன பண்ணுறான், 2 ஹிடன் வெப்பன் அப்படிங்கிறத ரிலீஸ் பண்ணிடுறான். ஸோ 2 ஹிடன் வெப்பன் வந்து 2 தலைக்கு, நடுவில் அவனோட ஹேமர் வந்து 3வது தலைக்கு. ஸோ அட் அ டைமில் 3 தலையும் அட்டாக் பண்ண உடனே அது வந்து கீழே விழுந்துருச்சுங்க. அதுக்கப்புறமா இவங்க 2 பேரும் என்ன பண்ணுறாங்க, அந்த குட்டி குட்டி பேட்ஸ் இருக்கும்ல, அது கதையை கூட முடிச்சு விட்டுறாங்க. ஏன்னா அதுவுமே என்ன பண்ணுது, பாதையெல்லாம் உடச்சி விட்டுக்கிட்டே இருக்கு. ஸோ எல்லா பேட்ஸையும் கொன்ன உடனே தங்சான் என்ன கேட்குறான்னா, உனக்கு ரெஸ்ட் வேணுமா அப்படின்னு கேட்குறான். ஏன்னா அவளுக்கு பயங்கரமாக மூச்சு வாங்குது. அவன் என்ன சொல்கிறான், ஆமாம் கண்டிப்பாக ரெஸ்ட் வேணும். ஏன்னா இந்த ஒரு ட்ரையல் வந்து 3 லெவலில் நடக்குமா. இப்போ இவங்க ஃபர்ஸ்ட் லெவல் தான் முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்து 2வது லெவல் 3வது லெவல் எப்படி இருக்கும்னு தெரியாது. ஸோ நம்ம எனர்ஜியை முதல்ல ரெக்கவர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே உட்காந்து எனர்ஜியை ரெக்கவர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த டைமில் லாவாக்குள்ளே ஏதோ ஒன்று வருதுங்க. அடுத்த மிருகம் போல தெரியுது. ஸோ இங்கே தான் இந்த ஒரு எபிசோட முடியுது. நம்ம அடுத்த எபிசோடில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச் வாட்சிங். டேக் கேர். பை.